குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த புக் இருக்குது இல்லையா, இந்த புக்கில் இப்போ நான் 72வது பேஜில் நான் படிச்சிட்ருக்கேன். ஸோ பேஜை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த புக்கில் இந்த புக்கு படித்தோன்னே எனக்கு தெரிஞ்சது, நான் வச்சுருக்க அத்தனை புக்குமே குப்பை மாதிரி அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் அவ்வளோ வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் இருக்குது. எவ்வளவோ புக்ஸை நம்ம படிக்கிறோம். லைக் அது இப்போது நம்ம ஒரு போயம் புக் படித்தா அதில் போயம்ஸ் மட்டும் இருக்கும். ஆனால் இந்த புக் படிக்கும்போது நிறைய புக்ஸோட PDF நமக்கு கிடைக்கிது, ஃப்ரீயாக கிடைக்கிது. அதுவும் QR கோடு இருக்குல்ல, அதனால நமக்கு ஃப்ரீயாகவும் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு நிஜமாகவே. நான்லாம் நான் மற்ற புக்ஸை பற்றி பேச விரும்பலை, ஆனால் இந்த புக் நிஜமாகவே நல்லாயிருக்கு. நான் 5th பார்ட் இதில் முடிச்சிட்டேன். முதல்ல 5 பார்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பார்ட் நான் முடிச்சிட்டேன். லாஸ்ட் பார்ட் ஒரு டைரி மாதிரி இருந்தது. இதை படிக்க எப்படி தோணுதுன்னா, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நம்ம கையில் கிடைக்காம போயிடுச்சு, இப்படிலாம் புத்தகங்கள் இருந்துதா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இது உண்மையாகவே எப்படி சொல்கிறது, இவரோட ஃபஸ்ட்டு புக்கோ சம்திங் நான் படித்தேன். அது செம போரிங்காக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் புரிகிறது. ஜஸ்ட்டு ஒரு நிலம் எப்படி கைப்பற்றினாங்கன்றது. ஆனால் இந்த புக்கில் அவரோட ரத்தம் எல்லாத்தையுமே அர்ப்பணித்து இது எழுதியிருக்காரு. எனக்கு அவர் மேலே, வேல்சாமி தாத்தா மேலே அவ்வளோ ஒரு மதிப்பு வருது. இப்படி கூட புக் எழுத முடியுமா அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் சொல்லுவாங்க சசி தரூரோட லாங்குவேஜ் சூப்பராக இருக்கும், சேதன் பகத்தோட இது நல்லாயிருக்கும், அலைஸ் வாக்கரோடது நல்லாயிருக்கும், மார்கரெட் அட்வுட் நல்லா எழுதுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க புக்ஸ் பற்றி எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லை, நல்லதாக. ஏன்னா இந்த புக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் தூசின்னு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த புக்கை முழுசாக படிச்சுட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ அப்புறமா போடுறேன்.